இனிய காலை வணக்கம். முதல்ல நம்முடைய பள்ளி, இந்த கல்லூரியினுடைய முதல்வர், பேராசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வம் எல்லாருக்குமே வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா இன்றைய ஒரு தேசிய கல்வி நாளில் இப்படி ஒரு கருத்தரங்கம் எல்லா கல்லூரிகளிலும் நடக்குதான்றது தெரியல. வருடந்தோறும் ஒரு 3 முறையாவது ஒரு செமினார் இங்கே கல்வி சார்ந்து இது இல்லாமல் நிறைய நடத்திட்டு இருப்பேன். நான் சாருடைய ஸ்டேட்டஸ் பார்த்துட்டே இருப்பேன், ஏகப்பட்ட போஸ்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஆனால் கல்வி வளர்ச்சினாலே கல்வித்துறையே மறந்திருக்கும் பொழுது கூட ஒரு கல்வியியல் கல்லூரி நம்மிடம் படிக்கும் மாணவர்கள் எதிர்காலத்தில் ஒரு சிறந்த ஆசிரியர்களாக, இந்த சமூகத்தை கட்டமைப்பவர்களாக, இந்த சமூகத்தை நிலைநிறுத்துபவர்களாக மாற வேண்டும் என்பதற்கு இப்படிப்பட்ட ஒரு கருத்தாளர்களை அழைத்து உங்களிடம் பேச வைப்பது என்பதற்கு முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம், பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். எனக்கு உங்கள் கல்லூரியோட தொடர்பு ஆமாம், நிறைய நீண்ட பாரம்பரிய தொடர்புன்னு சொல்லலாம். ஆமாம், தாய் வீடு. ஏன்னா வருடந்தோறும் இந்த அறையில் நான் பேசிட்டு தான் இருக்கிறேன். இதில் என்ன ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம்னா, இன்றைக்கி எங்களை போன்ற ஆட்களை எல்லாம் பார்த்து நாங்கள் வளர்ந்த விதத்தை எங்களை எல்லாம் வழிநடத்திய ஒரு பேராசிரியர் இங்கிருந்து பேசும்பொழுது இன்னும் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அதுதான். ஏன்னா அவங்க பல கல்லூரிகளில், பல பல்கலைக்கழகங்களில், பல்வேறு இடங்களில் வகுப்புகள் நடத்தி சிறந்த மாணவர்களை உருவாக்கி சொல்லக்கூடிய அளவிற்கான இந்த சமூகத்தை கட்டமைப்பதற்கான நிறைய பேர் செதுக்கியிருக்காங்க. பேராசிரியர் பூபதி சார் அவர்கள் கிராமப்புறத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஏழை எளிய மாணவரிடம் ஒரு வேதியிலை கொண்டு செல்வது என்பது எவ்வளோ ஒரு சிரமமான விஷயம் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவங்க நிறைய பள்ளிக்கூடங்களுக்கு நாங்கள் அவங்கள கிராமப்புற பள்ளிகளுக்கு அனுப்பிச்சு பேச வச்சுருக்கிறோம். அவங்களுடைய கல்லூரி நாட்களில் கூட துறை சார்ந்து நிறைய பணிகளை, துறை தலைவராக இருந்தவங்க, அவங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி ஹெச்ஓடியாக இருந்தவங்க, பள்ளிகளுக்கு சார் இந்த கிராமத்துக்கு இந்த நேரத்துக்கு போகணுன்னு சொன்ன ஒரு 10 நாட்களுக்கு முன்னாடி கூட கண்டாச்சிபுரத்துக்கு அண்ணாண்ட எனக்கு கணக்கன் குப்பம் பாருங்கள், உள்ளே போகணும் ஒரு கிராமத்துக்கு. அங்கேருந்து கேட்டாங்க, சார் யாராவது வர முடியுமா? சரி சார், நான் பூபதி சார்கிட்ட கேட்குறேன் சார்ன்னு நேராக கரெக்டாக அந்த டைமுக்கு போயிட்டு அந்த பள்ளியில் முடிச்சுட்டு, அப்போ அந்த கிராமப்புற மாணவர்கள் மத்தியில் அறிவியலை பரப்பதற்கும் எளிமையாக கொண்டு செல்வதற்கும் பல்வேறு பணிகளை தொடர்ந்து அவங்க செய்துட்டு இருக்காங்க. நான் படித்தது ஆர்ட்ஸு, அவங்க சயின்ஸு. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் கல்லூரி பேராசிரியராக இருந்திருக்கிறாங்க. அன்றைய காலகட்டத்திலிருந்து இன்றைய வரைக்கும் கருத்துக்களை நகைச்சுவை உணர்வோடு சொல்லக்கூடியது, அந்த சிந்திக்கக்கூடிய தூண்டுதலோடு சொல்லக்கூடிய எல்லாருக்கும் அது அமைஞ்சிடாது. நான் அவங்களோட அடிக்கடிக்கு வைக்கிற வேண்டுகோள் ஒன்று இன்றைக்கும் இங்கேயும் வைக்கிறேன். அவங்க பேசுனதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது, சில கண்டுபிடிப்புகளுக்கும் பின்னால் அப்படின்னு ஒரு தலைப்பில் பேசுவாங்க. தவளை பற்றி ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா, பேட்டரி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு. அதை மாதிரி குறைஞ்சபட்சம் ஒரு 50 கண்டுபிடிப்புக்கு அது மாதிரி கதை வச்சுருக்காங்க. கதைனா உண்மையாக நடந்ததை நீங்கள் கதையாக நினச்சிடாதீங்க, அது உண்மையாக நடந்த விஷயங்கள். தார் எப்படி கண்டுபிடிச்சாங்க, அணுகுண்டு எப்படி கண்டுபிடிச்சாங்க, லேபரேட்டரிங் எப்படி கண்டுபிடிச்சாங்க, எப்படிலாம் நிறையா உருவாச்சு அப்படின்றத பற்றி அவங்க தொடர்ந்து பேசியிருந்ததை நான் ஒரு 7 ஆண்டுகள் இருக்குன்னு நினைக்கிறேன். 7 ஆண்டுகளுக்கு முன்னாடி அந்த உரையை கேட்டுட்டு 7 ஆண்டுகளாக சொல்லியிருக்கிறேன், சார் அதை ஒரு புத்தகமாக போட்டு கொடுங்க, ஒரு புத்தகமாக போட்டு கொடுங்க அப்படின்ட்டு. ஏன்னா எங்கள் அறிவியல் வெளியிடுறதுக்கு இருக்குது, நாம் காப்புரிமை வாங்கி வச்சுருக்கிறோம். வெளியிடுறது, புத்தகம் வெளியிடுறதுக்கு காப்புரிமை நம்மக்கிட்ட இருக்குது. உங்கள் முன்னாடி எல்லார் சார்பாகவும் நான் வேண்டுகோள் வைக்கிறேன், மிக விரைவில் அந்த புத்தகத்தை. ஆமாங்க, ரைட்டுங்க. அந்த வகையில் பேராசிரியர் அவர்களுக்கும், நம்முடைய முதல்வர் அவர்களுக்கும், பேராசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, நான் நிறைய சார் பேசுனதை கேட்டுட்டோம் இல்லைங்களா, தொடர்ந்து நானும் பேசுனேன்னு வச்சுக்கிங்களேன். அப்புறம் சார் ஒன்று சொன்னாருங்களே, எப்படா வகுப்பு முடியும் அப்படி ஒரு சிந்தனை வந்துடும். எப்படா ஆரம்பிப்பாங்கன்ற சிந்தனை அவர் உங்கள்கிட்ட தூண்டிட்டு போயிருக்கிறாரு. எப்போ முடியணுன்ற சிந்தனையை நான் தூண்டக்கூடாதுல்ல. ஏன்னா அவங்க சொல்லும்போது கடைசியாக ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்ம வகுப்பு வருதுன்னா எப்போ வருது அப்படின்னு பார்த்துன்னு இருக்கணும்னுட்டு. இப்போ நான் நின்ன பிறகு எப்போ முடியணும்னு பார்க்கக்கூடாது. அந்த அடிப்படையில் நான் என்னுடைய பேராசிரியர் பெருமக்களோட நான் நிறைய பழகியிருக்கிறேன், நிறைய பேசியிருக்கிறேன். அறிவார்ந்த பேராசிரியர் பெருமக்கள், நிறைய வினாக்கள். நான் ஒரு பள்ளி ஆசிரியர், அவங்கெல்லாம் கல்லூரி பேராசிரியர்கள். ஆனால் எங்களோட பேசும்போது சகஜமாக அந்த வார்த்தைகள், உரையாடல்கள், உங்கள் முதல்வரும் சரி, நம்ம பேராசிரியர் பெருமக்களும் சரி, அவ்வளோ இயல்பாக பேசிக்குவோம்.
இதுதான் வகுப்பறையில் ஒரு உயிரோட்டமான வகுப்பறையாக இருந்தால் தான் அந்த வகுப்பறை வந்து ஒரு எதிர்கால தலைமுறையை கட்டமைக்கிற வகுப்பறையாக இருக்கும். பல கல்விக்குழுக்கள் அமைச்சிருக்கிறாங்க. சுதந்திரம் அடைந்து இது வரைக்கும் நாம் பல பாடத்திட்டங்களை பார்த்துட்டோம், பல கல்வி கொள்கைகளை பார்த்துருக்கோம், பல கல்வி குழுக்களை பார்த்துருக்குறோம். ஆனால் இன்னி வரைக்கும் நம்ம கோத்தாரி கல்வி கமிஷனை பற்றி மட்டும்தான் அதிகமாக பேசிட்டு இருப்போம். ஒரு வகுப்பறையினுடைய தலைவிதி தான் இந்த நாட்டுடைய, ஒரு வகுப்பறை தான் இந்த நாட்டுடைய தலைவிதியை நிர்ணயிக்கிறது அப்படின்னு சொன்னது அந்த கல்விக்குழு தான். எனக்கு இந்த தலைப்புகள்லாம் எங்கே தேர்ந்தெடுப்பீங்கன்னே தெரியல. ஆனால் சார்கிட்ட கேட்பேன், எனக்கு வரும்போதெல்லாம் புதுசு புதுசாக தலைப்பு தருவாங்க. இல்லை, ஏன்னா ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குங்க, இந்திய கல்வி வளர்ச்சியில் மிகப்பெரும் மாற்றங்கள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருந்தாங்க சார், கல்வி வளர்ச்சியில் மாற்றங்கள் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பு பார்த்தீங்கன்னா, எதிர்கால இந்த தேசத்தை கட்டமைப்பதில் ஆசிரியருடைய பங்கு மிகப்பெரிய பங்கு, உங்களுடைய பங்கு எவ்வளோ இருக்குது அப்படின்றத பற்றி கொடுத்துருக்குறாங்க. 2 டாபிக்மே ஓரளவுக்கு இரட்டை குழி துப்பாக்கி மாதிரி அடிச்சிருக்கிறீங்க. ஆனால் ஒரு வகுப்பறையில் தான் இந்த நாட்டினுடைய தலைவிதி நிர்ணயிக்கப்படுகிறது என்பது போல் அந்த வாசகத்தை கேட்டது போல நிர்ணயிப்பவர்களாக நாம் இருக்கிறோம். முதல்ல இந்த தலைப்புக்கு நாம் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம், வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாரும் விருப்பப்பட்டு தான் ஆசிரியர் பயிற்சியில் வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? நான் கொஞ்சம் நிறைய முறை இப்படி கேள்விகள் தான் நிறையா கேட்பேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாரும் விருப்பப்பட்டு தான் வந்து சேர்ந்துருக்கிறீங்களா? சரி. இல்லை, ஆசிரியர் ஆகணும்னா என்னென்ன சிரமம் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும்ல, இல்லையா? பேசலாம், எல்லாருமே நிறையா பேசலாம். வகுப்பறைகளை பேசவே கூடாதுல்ல, கையை கட்டு, வாயை மூடு, ஒரு வாய் பல காதுகள், அதான் வகுப்பறை. அப்படி தானுங்களே? ஒரு வாய் மட்டும் பேசும், எல்லா காதுகளும் கேட்டுன்னு இருக்கணும், அவ்வளோதான். இப்படி ஒரு வகுப்பறை நீங்கள் இருந்துட்டு தானே வந்திருக்கிறீங்க, இல்லையா? மேக்ஸ் மிஸ் வந்தாலே உக்காரு, எப்போ போகுன்னே தெரில. எத்தனை வகுப்பறைகள் ஒலித்திருக்கிற ஒலி இது. மிஞ்சி மீறி யாராவது மஞ்சு எழுந்திரிச்சு ஒரு கேள்வி கேட்டுட்டான்னு வச்சுங்க, இவளுக்கு வேலையே கிடையாது, அது எங்கேயாவது முடிச்சு போயிருக்கோம். இவர் 2 கேள்வியை கேட்டு இன்னும் ஏண்டி அப்படின்னு பேசியிருக்கிறோமா இல்லையா? பேசியிருக்கிறோம்ல. ஆனால் யாரோ ஒரு வகுப்பறைக்காக காத்து இருந்திருக்கிறோம்ல. அந்த மிஸ் வருவாங்கல்ல, அவங்க தலசி வருது எப்படி இருக்கும் தெரியுமா? இல்லையா? ரோல் மாடலாக இருந்த டீச்சர்ஸ்லாம் இன்னைக்கு இல்லைங்களே. எம்ஜிஆரை பார்த்து சட்டையை கை முடிச்சு விட்டவே உண்மை அதுதானே சார்? இன்னைக்கு இருக்கிற நடிகர்களை பார்த்து தலையும் முடியும் அப்படி தானே வச்சுருக்கான். நான் எதனோடையும் ஒப்பிட்டு பேசலை, நான் வகுப்பறைக்கு தான் பேசுகிறேன். எங்கள் பாட்னி மிஸ் வருவாங்க பாருங்கள், அவங்க தலை சீவி இருக்கிறது, அவங்க ரோஸ் வச்சுருக்கிறது, அவங்க புடவை கட்டுறது, அவங்கள மாதிரி நான் இருக்கணும்டி. எத்தனை பிள்ளைங்க அதை மாதிரி? எங்கள் ஹிஸ்ட்ரி சார் வருவார் பார்த்தீங்களா, அவர் பேசுறது, அவர் பாடம் நடத்துறது, கேள்வி கேட்டால் அதுக்கு அவர் திரும்ப எங்களுக்கு பதில் சொல்கிற விதம், இதெல்லாம் பள்ளி நாட்களில் கிடைக்காத ஒரு இது இருக்கா இன்றைக்கி வகுப்பறைகள்? அப்படி இங்கே இருக்கிற பேராசிரியர் பெருமக்களை கேட்டு பாருங்கள், எனக்கு என் ரோல் மாடலே எங்கள் மேக்ஸ் சார் தான்வாங்க, என் ரோல் மாடலே எனக்கு சயின்ஸ் டீச்சர் தான்வாங்க. உண்மையா இல்லைங்களா? இப்போ கட்டமைச்சிருக்குல்ல வகுப்பறைகள், நிறையா மாற்றிருக்குல்ல. நமக்கு வகுப்பறைகளில் நிறைய அது ஒரு பருவம் அப்படி தான் இருக்கும், ஒரு அடலசென்ட் பருவம்னு சொல்லுவோம்ல, நம்ம கமாண்ட் பண்ணணும், விளையாடணும். ஆனால் இதெல்லாம் மீறி நீங்கள் ஒரு இப்போ டீச்சராக வந்து உட்காந்துருக்குறீங்களே, இங்கே தான் வரேன். உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமாம், பாருங்க, நீ டீச்சராவது கடவுதுன்னு உங்களுக்கு சாப்பிட்டுதான் இருக்குமோன்றீங்க. சரி, உண்மையிலே ஒரு வகுப்பறையிலும் இந்த நாட்டுடைய தலைவிதிகள் நிச்சயமாக நிர்ணயிக்கப்படுகின்றன. இன்னைக்கு உலக கல்வி தேசிய கல்வி வளர்ச்சி நாளில் உங்களோட நாங்கள் பேசுகிற கருத்துக்கள், பூபே சார் இப்போ பேராசிரியர் பேசின கருத்துக்கள் எல்லாம் ஏதோ ஒரு சொல், ஒரு வார்த்தை எங்கேயாவது உங்களை மாற்றும்.
அந்த வார்த்தை உங்கள் வகுப்பறைகளை உங்கள் மாணவர்களை மாற்றும். ஒரே நேரத்தில் எல்லாரையும் மாற்ற முடியாது, ஒரே நேரத்தில் எல்லாத்தையும் கட்டமைச்சிடவும் முடியாது. ஒரு குரல், ஒரு மாற்று இடம், ஒரு மாற்று சிந்தனை, ஒரு மாற்று புத்தகம், இதெல்லாம் தான் நம்மளை மாற்றும். எங்கேயாவது ஒரு துளி கிடைச்சிடாதா அப்படின்னு பார்க்கறது தான். நிறைய சார் சொல்லும்போது சொன்னாங்க, இன்னைக்கு ஏஐ தொழில்நுட்பம்னா வந்துடுச்சிங்க, ஆனால் சாப்பிட்டியான்னு அம்மா கேட்குற வார்த்தையை விட மெசேஜில் வர வார்த்தையாக உள்ளார்த்தமான வார்த்தையாக இருந்து நினைக்கிறீங்க இல்லைங்களா? நிறைய டெக்னாலஜி இன்றைக்கி வளர்ந்துருக்கு. இன்றைக்கி நம்ம சிஸ்டம் போட்டு நடத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அந்த நேரடி உரையாடல், நேரடி பேச்சு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வகுப்பறையை மாற்றும், வேறு எதுவுமே மாற்றாதுங்க. இன்றைக்கி எவ்வளோ டெக்னாலஜி பயன்படுத்துகிறோம். சார் வராமலே பென்ட்ரைவில் போட்டு இதெல்லாம் நாளைக்கு பார்த்துக்குங்கன்னு சொல்லக்கூடிய வகுப்பறைகள்லாம் நிறையா இருக்குது. ஆனால் அது உயிரோட்டமான வகுப்பறையாக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை. அப்போ வகுப்பறைகளில் நம்முடைய உயிரோட்டமான வார்த்தைகள், நாம் பேசக்கூடிய விதங்கள், நாம் பழகக்கூடிய விதங்கள், இதெல்லாம் தான் அடுத்த தலைமுறைகளை கடத்தி செல்வதற்கான ஒரு இதுவாக இருக்கும். எத்தனையோ விதங்களில் நமக்கு ஆசிரியர் பணி என்பது புனிதமானதுன்னு சொல்லுவாங்க, ஏற்றி விழுகிற பணின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? எல்லாருக்கும் முதன்மையானது யாருன்னு கேட்டால் ஆசிரியர் தான் சொல்லுவாங்க. குடியரசுத் தலைவர் ஆகட்டும், எம்பி ஆகட்டும், எம்எல்ஏ ஆகட்டும், ஐஏஎஸ் ஆகட்டும். ஆனால் அவரும் யார்கிட்ட படிச்சிருப்பாருங்க? ஒரு ஆசிரியர்கிட்ட தான் படிச்சிருப்பார். அப்போ கட்டமைக்கிறதுல நமக்கு நிறைய செயல்பாடுகளில் வகுப்பறைகள் நமக்கு ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். நமக்கு இப்போ எந்த நிலையில் இருக்கிறோம்? இன்றைக்கி ஆசிரியர் போதனா முறைகள் எப்படி இருக்குது, தேர்வு முறைகள் எப்படி இருக்குது? நம்ம எல்லாம் ஆசிரியர் ஆகிட்டோம்னு இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கருத்தரங்கத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். இன்றைக்கி மாநில கல்விக் கொள்கை வெளியிட்டிருக்கிறாங்க. வெளியிட்டு ஒரு 2 மாதங்கள் ஆகிவிட்டது. நாம் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இன்று வரை 10 ஆண்டுகளுக்கு 30 ஆண்டுகளுக்கு ஒரு முறை எஜுகேஷன் பாலிசி மாற்றணுன்றது நடைமுறை. கல்விக் கொள்கை வளர்ந்து வர கால சூழ்நிலைக்கேற்ப, வளர்ந்து வர அறிவியல் தொழில்நுட்பத்திற்கேற்ப, வளர்ந்து வர இன்றைய சூழ்நிலைகளுக்கேற்ப, உலகளவிய சிந்தனைகளுக்கேற்ப கல்விக் கொள்கையை மாற்றுவது என்பது அவசியம். அப்படி தேசிய கல்விக் கொள்கையை மாற்றிருக்கிறாங்க. நியூ எஜுகேஷன் பாலிசி வந்திருக்கு. நியூ எஜுகேஷன் பாலிசியில் நிறைய சாதக பாதங்கள் இருக்குது. அதுதான் அடுத்த 10 ஆண்டு 20 ஆண்டுகளில் இந்த நாட்டை கட்டமைக்க போகிற வகுப்பறைகளுக்கான கல்வி, இந்த நாட்டை தீர்மானிக்க போகிற, வழிநடத்த போகிற கல்விக் கொள்கை அது. அந்த கல்விக் கொள்கையில் நிறையா சொல்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா நியூ எஜுகேஷன் பாலிசி? சார், இப்போ நம்ம மெத்தனாலஜி பெடகாலஜிலாம் படிக்கிறோம்ல, இப்போ வந்திருக்கு, 1ஆம் ஆண்டாக வந்திருப்பீங்க, இனிமேல் நம்ம நிறையா பார்ப்பீங்க. ஒரு 5 வயது மாணவன் உலகம் முழுவதும் என்ன கற்க வேண்டும் என்பதற்கு ஒரு திறன் இருக்கிறது. அதை எப்படி கற்றுத்தர போகிறோம் என்பதற்கு இருக்கிறது தான் மெத்தனாலஜி நம்ம சொல்கிறோம். பெடகாலஜி ஒன்று தான் எல்லா இடத்துலையும். இப்போ நியூ எஜுகேஷன் பாலிசியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் முரண்பட்டு இருக்குது. சில விஷயங்கள் நம்ம சாதகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. மாநில அரசு என்ன பண்ணாங்க, ஒரு கல்விக் கொள்கை வெளியிட்டாங்க. இந்த கல்விக் கொள்கை தான் அங்கே பின்பற்ற போகிறோம் அப்படின்ட்டு. அப்போ நாங்கள் தமிழ்நாடு முழுக்க இருக்கிற மிக முக்கியமான கல்வியாளர்கள், பேராசிரியர் மாடசாமி, பேராசிரியர் ராமானுஜம், தாவி வெங்கடேஸ்வரன், ஒரு 2 மாதங்களுக்கு முன்பு இருந்து போன முனைவர் வசந்தி தேவி மேடம், அவங்க மனோன்மணி சுந்தரா பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக இருந்தவங்க, ரொம்ப வயதான காலத்தில் இப்போ இருக்கக்கூடிய ராஜகோபால், கல்வியாளர் ராஜகோபால் அவர்கள், ஜேகே அவர்கள், இப்படி பல ஆளுமைகள் இருந்த இடத்துல வருத்தம் இல்லாமல் ஒரு செய்தியை சொன்னாங்க. இங்கே வந்து நீங்கள் நீட்டு வைக்கிறீங்க, டெட்டு வைக்கிறீங்க, எவ்வளோ விஷயங்கள் நடத்துகிறீங்க, ஆனால் ஆசிரியர் பயிற்சியை விட்டுடுறீங்களே அப்படின்னாங்க. எல்லா கல்வியாளர்களுடைய குறிப்பும் இதுவாக தான் இருந்துச்சு. ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் தேர்வு முறையோ, கற்பித்தல் முறையோ, வகுப்பறை முறைகளோ மாற்றம் இருந்துச்சுன்னு சொன்னால், இதெல்லாம் ஏன் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இந்த பிரச்சனை ஏன் வந்திருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏன் தெரியுங்களா? இப்போ இருக்கிற எல்லா ஆசிரியரும் டெட்டு எழுதி ஆகணும். எல்லா ஆசிரியர்களும் டெட்டு எழுதி ஆகணும். அப்போ என்ன சொல்கிறாங்க, எங்களை வந்து இப்போ டெட்டு எழுத சொல்கிறீங்களே, கல்லூரிகள்லேயே அதை நீங்கள் முதன்மைப்படுத்தக்கூடாதா அப்படின்றாங்க. அப்போ நீங்கள் போட்டித் தேர்வுகளுக்கு நிறைய தயாராக வேண்டியதாக இருக்கிறது. இந்த தேர்வு உங்களுடைய படிப்புக்கான தேர்வு முடிச்சு விட்டுட்டிங்கன்னா வேலைக்கு சேருவதற்கான ஒரு தகுதி தேர்வு, அப்புறம் வேலைக்கு செல்வதற்கான ஒரு தகுதி தேர்வு. அப்போ இத்தனை தேர்வுகளை வைக்கக்கூடிய,
இந்த இதெல்லாம் முடிச்சு கூட ஆசிரியர்கள் வந்து இன்னும் திறமை இல்லாதவர்களாக இருக்கிறார்களா? அவங்க கேள்வி நியாயமானது தானே, கல்வியாளருடைய கேள்வி. எவ்வளோ நீ ஆசிரியர்னா சாதாரணமாக ஆகிட முடியுதுன்னு நினைக்கிறீங்களா? இப்போ மெட்ரிகுலேஷனில் ஒரு நல்ல திறமையான மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் எடுத்தால் கூட என்ன பண்ணுறாங்க, டெட்டு முடிச்சிருக்காரா, சர்வீஸ் இருக்கா கேட்குறாங்க. அப்போ டெட்டு என்பது ஒரு அடிப்படை விஷயமா நமக்கு இன்னைக்கு ஆகி போச்சு. ஆனால் இவ்வளோ கட்டமைப்புகள், இவ்வளோ தேர்வுகள், இவ்வளோ நிலையும் நம்ம தாண்டி ஒரு வகுப்பறைக்குள்ளே போகும்பொழுது மாணவனை கையாள்வதற்கு அந்த தேர்வுகள்லாம் நமக்கு பயன்பட்டுருக்குன்னு நினைக்கிறீங்களா? நம்ம படிச்சிருக்கிற விஷயங்கள், நாம் தேர்வு எழுதின விஷயங்கள், இது எல்லாம் வகுப்பறைகளில் நமக்கு பயன்படக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக ஒருபோதும் இருக்காது. நம்முடைய அணுகுமுறையும் நம்முடைய நடைமுறைகளும் தான் மாணவனை நம்மவசப்படுத்தும். நம்ம ஏட்டுக்கல்வி ஒன்றாக இருந்தால் கூட அது செயல்பாட்டுக்கு வரும்பொழுது வகுப்பறைகளில் நீங்கள் நிர்ணயிக்கக்கூடிய, நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய உங்களுடைய அணுகுமுறை மட்டும்தான் மாற்றும். நான் எங்கேருந்து எங்கே விட்டுருக்கேன்னு உங்களுக்கு தெரியும். தேசிய கல்விக் கொள்கை தொட்டு இன்னைக்கு வகுப்பறைகள் வரைக்கும் வந்திருக்கிறோம். எதிர்கால தூண்களை உருவாக்க போகிற சிற்பிகள் நீங்கள் எல்லாம். இன்னும் 2 ஆண்டுகளில் ஆசிரியர்களாக போயிடுவீங்க. 1ஆம் ஆண்டு முடிஞ்சிச்சு, அடுத்த ஆண்டு உங்களுக்கு பயிற்சி முடிஞ்சதுன்னா இங்கே இருக்கிற பிரின்சிபல் சாருக்கு, பேராசிரியர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லிவிட்டு நீங்கள் பள்ளிகளுக்கு போயிடுவீங்க. ஆனால் பள்ளிகளுக்கு போன பிறகு மிகப்பெரிய பணியாக உங்களுக்கு எது இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பசங்களை ஹேண்டில் பண்ணுறது தான். நம்ம போன உடனே 6th 7th 8th 9th நம்ம கொடுத்துட்றாங்களா? ஆரம்ப கல்வி இருக்குங்களே, அடிப்படை கல்வி இருக்குங்களே, அந்த ஆரம்ப கல்வி, அடிப்படை கல்வி குழந்தைகளை கையாளுகின்ற விதம் இருக்குல்ல. சொல்லுவாங்களே, களிமண்ணா என்னுடைய வகுப்பறையில் கொடுத்தான், அவனை நான் பொம்மை செய்ய வச்சேன், நான் அவனை பிசைஞ்ச விதம் தான் இன்னைக்கு இப்படி இருக்கான், இவ்வளோதான் தெளிவாக வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அடிப்படை கல்விக்கு நமக்கு முக்கியத்துவமாக இன்னைக்கு கட்டமைப்பு சிறப்பாக வேண்டும் என்றால் அடிப்படை கல்வி மிக ஆதாரம். அடிப்படை கல்விக்கு தான் இன்னைக்கு நிறையா செய்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வந்திருக்கிற பாலிசியில் 0லேருந்து 3 வயசு வரைக்கும் பேசவே இல்லை. எதிர்கால இந்தியாவை கட்டமைப்பது ஆசிரியர் பங்கு என்பது கல்வி பக்கம் ஒரு பக்கம் இருந்தால் கூட கல்வி கொள்கையில் 3 வயசு வரைக்கும் பையன் என்ன பண்ண போறீங்கன்றதே சொல்லலை. 3 வயசுக்கு பிறகு ஒரு பொதுப்பள்ளி உருவாக்குவோன்ற எண்ணமும் இல்லை. அடுத்த இன்னும் 5 ஆண்டுகளில் பள்ளி எப்படி தெரியுமா இருக்குங்க, மாதிரி நிறைய உருவாயிடுச்சிங்களே. எல்கேஜியிலிருந்து 12வது வரைக்கும் ஒரே பள்ளி தான். உயர்நிலைப்பள்ளி, மேல்நிலைப்பள்ளி, நடுநிலைப்பள்ளிகள்லாம் கிடையாதுங்க. இப்போ கிராமங்களில் இருக்கிற பள்ளிகள் எல்லாம் நம்முடைய பேராசிரியர் பூபதி சார் சொன்ன மாதிரி எல்லாம் இணைச்சிடுவான், பள்ளிக்கூடத்தெல்லாம் குறைச்சிடுவான். மிடில் ஸ்கூல்ன்றது எத்தனாவது வரைக்கும் இருக்குன்னு நினைக்கிறீங்க? மிடில் ஸ்கூல் எத்தனாவது வரைக்கும் இருக்குங்க? 8th வரைக்கும். ஹைஸ்கூல் +2னா 6th இருந்து இருக்கு. இப்போ இல்லையே, விழுப்புரம் கேர்ள்ஸில் போய் பாருங்க, எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் இருக்கு. எல்கேஜிலிருந்து +2 வரைக்கும் இருக்காங்க. தெரியாதுங்களா? அதுக்கு பேர் என்ன தெரியுமா? மாதிரி பள்ளி. மாதிரி பள்ளிங்க. இல்ல, நான் பேச வர தலைப்புக்கு இந்த ஒரு விஷயத்துக்கு நம்ம மாவட்டத்தில் உதாரணம் இருக்கிறதுக்கு சொல்ல வரேன். பால்வாடி சம்பந்தமான, குழந்தைகள் சம்பந்தமா எங்கேயுமே பேசல. பால்வாடியில் ஒரு குழந்தை போயிட்டு கை கழுவுற பழக்கம், சாப்பிட்ற பழக்கம், ஒன்னா சேர்ந்து விளையாடுற பழக்கம் உருவாச்சு பார்த்தீங்களா? எத்தனை பேர் இன்னைக்கு பால்வாடியில் குழந்தைகள் இட்டு போய் விடுறதா நீங்க நினைக்கிறீங்க? எல்லாம் தூக்கி கப்பில் போட்டு இட்டுன்னு போயிட்டு ஏதோ ஒரு பிளே ஸ்கூல்ல விட்டுட்டு பாய் சொல்லிட்டு வீட்டுக்கு வரவங்களா தானே இருக்கிறோம். ஆனாலும் கட்டமைக்க வேண்டியது ஆசிரியருடைய கடமை அப்படின்னு ஒரு முத்திரை குத்தி வச்சிருக்கிறோம்ல. மாதிரி ஸ்கூல் இப்போ சொன்ன விழுப்புரம் கேர்ள்ஸில் எல்கேஜிலேருந்து +2 வரைக்கும் இருக்குங்க. அரசு பள்ளியில் படிக்கிறான். இப்போ ஒரே இடத்துல எல்லாம் உருவாச்சு. அதை எந்த ஸ்கூல்னு சொல்லுவீங்க? மேல்நிலைன்னு சொல்லுவீங்களா, பிரைமரி ஸ்கூல்னு சொல்லுவீங்களா, மிடில் ஸ்கூல் சொல்லுவீங்களா, ஹை ஸ்கூல் சொல்லுவீங்களா? இல்லைங்களா? நியூ எஜுகேஷன் பாலிசி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாச்சுங்க. எல்லா சூழலும் சேர்ந்து ஒரு பள்ளிக்கூடத்து வளாகத்தில் ஒரு தலைமை ஆசிரியர் தான் இருப்பார். அவர் எல்லாரையும் பார்த்துக்குவார். ஆரம்ப பள்ளி மாணவர்களையும் பார்ப்பார், உயர்நிலை பள்ளி மாணவர்களையும் பார்ப்பார், மேல்நிலை பள்ளி மாணவர்களையும் பார்ப்பார்.
கல்லூரி பேராசிரியர்களுடைய போதனா முறை வேற மாதிரி இருக்கும், மேல்நிலைப்பள்ளி ஆசிரியர்கள் போதனை முறை வேற மாதிரி இருக்கும். ஆனால் ஆரம்ப கல்வியினுடைய போதனை ஆசிரியர்கள் முறை வேற மாதிரி இருக்கும். ஒரு குழந்தை நல்லா கத்துதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குழந்தை நீங்கள் கத்தாமல் இருக்கணும், அமைதியாக இருக்கணும்னா என்ன செய்வீங்க? டான்ஸ் ஆடுவீங்க. சொல்லுங்க, நான் நிறைய முறை பேசிட்டு தான் இருப்பேன். சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும். இல்ல, போதனா முறைக்காக ஒரு உதாரணத்துக்கு கேட்கிறேன். கல்லூரி அளவில் இப்போ நம்முடைய பேராசிரியர்கள் நடத்துகிற விதம் வேற மாதிரி இருக்கும். நீங்க 12ஆம் வகுப்புல படிச்சது வந்து வேற மாதிரி இருக்கும், பள்ளி அளவில் வேற மாதிரி இருக்கும், துவக்க நிலையில வேற மாதிரி இருக்கும். என்ன பண்ணுவீங்க? இப்பதாங்க முதல்ல 1ஆவதுக்கு ஒரு பையன் வரான், அம்மா அந்த கையை விட்டு டீச்சர் கையில கொடுத்துட்டு பாய் சொல்லிட்டு போறாங்க. அடுத்த நிமிஷம் கத்துறான். டீச்சர் என்ன பண்ணுவாங்க? சமாதானப்படுத்துவாங்க. அப்படிங்களா? முடிஞ்ச அளவுக்கு உட்கார வைப்பாங்களா? சாக்லேட் கொடுப்பாங்க. ஏதாவது ஒன்று கொடுத்தா ஏதாவது ஒன்று அமைதி ஆக்கிடணும். நல்லா இருக்கு இந்த முறை. என்ன செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? அதான் சொன்னான், தொடக்க கல்வி ஆசிரியர்கள் நந்தவனத்தில் உலா வரும் கோமாளி போல இருக்கணுமா. நந்தவனத்தில் உலா வரும் கோமாளி மாதிரி இருக்கணும். ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல போய் நான் கோமாளி மாதிரி இருக்க முடியுமா? ஒரு வகுப்பறை கட்டமைப்பை என்னால் ஏற்படுத்த முடியுமா? புரியுதுங்களா? நந்தவனத்தில் உலா வரும் ஒரு கோமாளி மாதிரி நீட்டு. நந்தவனம்னா என்னங்க? நம்ம ஆட்களுக்கு அதை கேட்கும். முதல்ல நந்தவனம்னா என்னங்க? அம்மா, நிறைய பூக்கள் இருக்கிற இடமா? நல்ல தமிழ்ல பார்க்கு. நல்ல தமிழ்ல பார்க்கு, நமக்கு தெரிஞ்ச தமிழ்ல நந்தவனம். அப்படி வச்சுக்கலாங்களா? கோமாளினா யாருங்க? ஜோக்கர். எப்படி இருப்பான் அவன்? அத மாதிரி ஒரு பார்க்கில் ஒரு கோமாளி இருக்கிறான்னா என்ன இருப்பாங்க? எங்கேயாவது பறவை பறந்துச்சுன்னா அதை பார்த்தே பறப்பான், அது மாதிரியே செய்து காட்டுவான். ஏதாவது ஒரு பூக்கள் இருந்துச்சுன்னா அந்த பூக்கள்கிட்ட போய் நின்று சிரிச்சுன்னு இருப்பான். ஏதாவது ஒரு இலையை பிரித்து போடணும். அதை மாதிரி இருக்கணுமா ஒரு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்? நந்தவனத்தில் உலா வருகின்ற கோமாளி மாதிரி இருக்கணும் நீட்டு. இப்போ வகுப்பறைகளில் ஒரு நிலைக்கும் ஒன்று வச்சுருக்காங்க. ஆனால் இன்னைக்கு இருக்கிற கல்வி முறை என்ன பண்ணுதுங்க? என் பையன் இன்டர்நேஷனல் ஸ்கூலில் படிக்கிறான். அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தனியாக வீட்டுக்கு விட்டால் செல்ல தெரியும். அமெரிக்கா எங்கு இருக்கிறது என்று குறிக்க தெரியாது. ஆனால் பிற பள்ளிகளில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அமெரிக்காவை குறிக்க தெரியும், தனியாக வீட்டுக்கு செல்ல தெரியாது. இதுதான் வகுப்பறை. எங்க கட்டமைக்கிறோன்றதை பாருங்க. நான் அரசு பள்ளி ஆசிரியர்கிட்ட பேசும்போது நிறைய சொல்லுவேன். 2 நாள் லீவ் எடுத்துட்டு பாருங்க, பையன் விடவே மாட்டான். டீச்சர் ஏன் நேற்று லீவ் போட்டீங்க அப்படின்னுவான். இல்லைன்னா பக்கத்தில் இருக்கிற டீச்சராவது போய் கேட்பான், டீச்சர் எங்க மிஸ் எப்போ வருவாங்க அப்படின்னுவான். அவங்களுக்குள்ள நல்ல உறவு இருந்துச்சுன்னு சொன்னா 2 நாள் வருவாங்கடான்னுவாங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப முக்கியமா போய் உட்காருன்னுவாங்க. 2 நாள் சென்று வரும்பொழுது டீச்சர் வரலைங்க, உடம்பு சரியில்லை. ஆமாண்டா 2 நாள் உடம்பு சரியில்லடா, மாத்திரை போட்டேன்டா. சரி டீச்சர், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க டீச்சர், நாங்கள் கிளாஸை பார்த்துக்கிறோன்னுவோம். எங்க தலைவர்களை உருவாக்குகிறோம் என்று பார்த்தீங்களா? வகுப்பறைகள் இன்னைக்கு அத்தனை பேதங்கள் இருக்கிறதே. நம்ம வீட்டு பணத்தை கட்டிட்டு நாமளே போயிட்டு உக்காந்து என் பையன் எப்படி படிக்கிறான்னு டாக்டர்கிட்ட கேட்குறமோ ஒரு ட்ரீட்மெண்ட்டை கேட்டு அவன் அடங்கிறதே இல்லைங்க. பென்சிலை கொடுக்காதறானா கொடுக்குறான், லஞ்சு நீ சாப்பிட்றானா அவங்களுக்கு எடுத்து வைக்கிறான், ஸ்கேலு அவங்ககிட்ட இருந்து இவன் வாங்குறான். கொடுக்கறது வாங்குறதுலாம் தப்புங்களா? இல்லை, வகுப்பு கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நிறைய டீச்சர்ஸ் நிறைய பேனா பேக்கில் போட்டு போவாங்க, பென்சில் நிறைய பேக்கில் போட்டு போவாங்க. பசங்கள்கிட்ட இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? இல்லைங்களா? நம்ம ஓப்பனர்ஸில் கரெக்டாக ஃபேர். உங்கள் பையன் சுத்தமாக அடங்கிறது கிடையாதுங்க. கிளாஸில் ஏதாவது பென்சில் அவனுக்கு கொடுக்குறான், இவனுக்கு கொடுக்குறான், அவன்கிட்ட வாங்குறான், இவன்கிட்ட வாங்குறான். அப்போது இந்த கல்விக் கொள்கையிலாம் கூட வேறுபாடு இருக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். வகுப்பறை கட்டமைப்பு என்பது, சமச்சீர் என்பது எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒரே சமச்சீர், யூனிஃபார்ம்ல சமச்சீர் வந்துட்டா சரியா போச்சுங்களா?
போதனா முறையில் சமைச்சு வந்துட்டு இருக்குங்களா? போதனா முறையில் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் எல்இடி டிவி போட்டா. ஆனால் அதை இயக்கிறதுக்கு ஆசிரியர்களுக்கான போதுமான பயிற்சி இல்லை. ஆனாலும் நாம் உரையாடக்கூடிய உரையாடல், நம்முடைய அணுகுமுறை, நம்முடைய செயல்பாடுகள் மட்டும்தான் மாணவர்கள்ட்ட வித்தியாசத்தை காட்டும். எத்தனை கருவிகள் வந்தாலும் சரி, வாயை விட கையை விட சிறந்த கருவி ஏதாவது இருக்குதுங்களா என்ன? வார்த்தைகளை விட, இதமான சொற்களை விட. அப்போ நம்முடைய ஆசிரியர் பணி என்பது எதிர்கால மாணவர்களை கட்டமைக்கக்கூடிய செயல்பாடுகளில் முக்கியமானது நம்முடைய நடைமுறை மாற்றம். நடைமுறையில் மாற்றங்கள் அவசியமாக இருக்கணும். நாம் எத்தனை ஆசிரியர்களோட இன்னைக்கு நீங்கள் தொடர்பில் இருக்கிறீங்க? உங்களோட படித்த எல்லாரும் 1ஆவதுலேருந்து 10ஆவது வரைக்கும் வந்தவங்க எல்லாரும் உங்களோட இன்னைக்கு உட்காந்துருக்காங்களா? இருக்காங்களா? 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருந்தவங்க எல்லாம் கல்லூரி வரைக்கும் உங்களோட வந்துட்டாங்களா? கல்லூரி வரைக்கும் வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு பிஎட் வரைக்கும் வந்திருக்கிறாங்களா? அப்போ ஏதோ ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு இடத்துல நாம கிளைகள் கழிச்சிட்டு போற மாதிரி ஏதோ 2 பேர் ஒன்று வந்திருப்பீங்க, அது வேற விஷயம். சரிங்களா? பெரும்பான்மையா சொல்றேன். அப்போ வகுப்பறைகளை நிர்ணயிக்கக்கூடியது நம்முடைய காலமும் செயல்பாடும் தான். நாம் எடுத்துக்க போற அடுத்தடுத்த முயற்சிகள் தான், நாம் நோக்கி நகர்க்கிற பாதைகள் தான், நாம் எடுக்கக்கூடிய துறைகள் தான். ஆனாலும் அடிப்படை கல்வி 10ஆம் வகுப்பு வரை கூட அடிப்படை கல்வி தான் நம்ம சொல்லி ஆகணும் இன்னைக்கு இருக்கிற சூழல். அப்படிப்பட்ட ஆசிரியர்கள் தான் மாணவர்களை செதுக்க முடியும். 6, 8 வகுப்புல பல மாற்றங்கள் இருக்கு சார். பிரின்சிபல் சார்ட்ட நான் ஒரு என்னன்னா, 8ஆவது வரைக்கும் போனால் அங்கே இருக்கிற அணுகுமுறை வேற மாதிரி இருக்கு, பையன்கிட்ட இருக்கிற அணுகுமுறையே வேற மாதிரி இருக்கு. அதே 8ஆவது படிக்கிற பையன் 6ஆவதுலேருந்து 12ஆவது வரைக்கும் இருக்கிற ஸ்கூல்ல படிக்கிறான் பார்த்தீங்களா, அவங்ககிட்ட இருக்கிற மாற்றம் வேற மாதிரி இருக்கு. கிராமப்புறங்களில் இருக்கிற மிடில் ஸ்கூல்லாம் மெச்சத்தகுந்தகல இருக்குங்க. அதே ஹையர் ஸ்கூல் ஹையர் செகண்டரியா இருந்தால் அங்கே போயிட்டு நம்மளால அணுகிற விதமே வேற மாதிரி இருக்கு. இப்போ இங்கேயே நிறைய மாற்றங்கள் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டில் 8ஆவது வரைக்கும் இருக்கிற மிடில் ஸ்கூலும் இருக்கு, 8ஆவது இருக்கிற ஹை ஸ்கூலும் இருக்கு, 8ஆவது இருக்கிற ஹையர் செகண்டரி ஸ்கூலும் இருக்கு. 8ஆவது இருக்கிற ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்குலாம் இன்னைக்கு எக்ஸாம் நடக்குது. 2ஆம் இடைப்பருவ தேர்வுன்னு ஒன்று நடக்குது, செகண்ட் மிட்டம் நடக்குது. இதே 8ஆவதுல மிடில் ஸ்கூல்ல பள்ளிக்கூடம் நடந்துன்னு இருக்கு. நான் சொல்றது தெரியுதுங்களா? ஹை ஸ்கூல்ல ஹையர் செகண்டரியில் இருக்கிற 8ஆவது பையனும் மிடில் ஸ்கூல்ல 8ஆவதுல இருக்கிற பையனுக்கு திறன் வேறா, பாடங்கள் வேறா, பாடங்கள் போதிக்கக்கூடிய கால அளவு வேறா. நீங்க மறுபடியும் நம்ம பாருங்க, வேதகால கல்வி முறையிலிருந்து, திண்ணை பள்ளிக்கூடங்கள்ல இருந்து, குருகுல கல்வி முறையிலிருந்து இன்னைய வரைக்கும் போதனா முறைகள், தேர்வு முறைகள் என்பது மாற்றங்கள் அடைந்து வளர்ச்சி அடைந்திருக்கின்றன. ஆனால் அது எல்லாம் ஒரே சீராக இருக்கிறதா என்றால் இல்லை. எல்லா காலத்திலும் இருக்கு. இப்போ நாம் ஆசிரியர் பயிற்சி முடித்த பிறகு நம்முடைய வகுப்பறைகள் எல்லாம் அடுத்த தலைமுறைகளை வழிநடத்துகின்ற வகுப்பறைகளாக மாற வேண்டும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு தலைவர் உருவாவது ஒரு வகுப்பறை, ஒரு மருத்துவர் உருவாவது ஒரு வகுப்பறை, ஒரு சிறந்த பொறியாளர் உருவாவது வகுப்பறை. இவர் எல்லாரும் உருவாக்குறது ஆசிரியர்கள். அப்ப எத்தனை வல்லுநர்களாக நாம் இருக்கணும்னு பாருங்க. ஒருவனுக்கு ஒரு துறையில் ஆர்வம் ஏற்பட வேண்டும் என்றால் நாம் போதிக்கின்ற அந்த போதனா முறை மட்டும்தான் அவனை மாற்றும். எனக்கு இந்த பாடம் ரொம்ப பிடிக்கும்டா, நான் இதுவாக ஆகணும்னு நினைக்கிறேன், அதுவாக ஆகணும்னு நினைக்கிறேன். பள்ளிகளில் கேட்பாங்கல்ல, நீங்கள் எதிர்காலத்தில் என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்க? நான் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் வக்கீல் ஆகணும்னு நினைக்கிறேன், நான் டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறேன். இந்த முறையே தப்புன்றோம் நாங்கள். அவன் என்ன ஆகணுன்றதை காலம்தான் முடிவு செய்யும், அவன் எடுக்கிற முயற்சிகள் தான் முடிவு செய்யும். அதனால் நாம் காலத்து மீது தள்ளலை, அவன் படிக்கக்கூடிய நிலை தான் முடிவு செய்யும், இல்லைங்களா? நான் முத்துக்குமார் அழகாக ஒரு கவிதையில் சொல்லி இருப்பார், நானும் 20 மாணவர்களும் வகுப்பறையில் அழகாக அமர்ந்திருந்தோம். ஆசிரியர் ஒருவர் வந்தார், நீ என்ன ஆகுகிறாய் என்று கேட்டார். மல்லிகா எழுந்து சொன்னால், நான் IAS ஆகுவேன் என்று. மாறன் எழுந்து சொன்னான், நான் மருத்துவர் ஆவேன் என்று. நான் எழுந்து சொன்னேன், ஒரு ஆசிரியர் ஆவேன் என்று. மருத்துவர் ஆவேன் சொன்ன மல்லிகா மாடி வீட்டில் பெருக்கி கொண்டிருக்கிறாள். ஆசிரியர் ஆவேன் என்று சொன்ன நான் முத்துக்குமார் இன்று எழுதி கொண்டிருக்கிறேன் அப்படின்னா.
இப்போ இந்த வகுப்பறைகளில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது ஆசிரியர்கள் மட்டும்தான். அது எங்கே வேணாலும் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி ஆசிரியர்களுக்கான சூழல் வந்து கற்றல் சூழலாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. நிறையா திறன் வகுப்புன்னு ஒன்று இருக்குங்க. தயவுசெய்து நீங்களாம் படிக்கும்போதே சார் நிறைய செய்வாங்க. இங்கே இருக்கிற இந்த கல்லூரியில் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்னா, உங்களை தனித்து விட்டுட மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய மனைவி இந்த கல்லூரியில் படித்தாங்க. அந்த பெருமிதத்தோடு சொல்கிறேன், தனித்து உங்களை விட்டுட மாட்டாங்க. எதெல்லாம் உங்களுக்கு அடிப்படை விஷயங்களோ அத்தனையும் முடிச்சு தருவாங்க. பயன்படுத்திக்கங்க தயவுசெய்து. எல்லா கல்லூரிகள்லையும் தேர்வு எழுதுவதற்கு நுழைவுச்சீட்டு ஆள் டிக்கெட்டை வாங்கி கொடுத்துட்டு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் தேர்வு முடியும் வரை இருந்து உங்களை பத்திரமா இட்டுன்னு வந்து வீட்டில் விடுறது இந்த கல்லூரியாக தான் இருக்கும். ஆயிடுச்சுன்னு போகிறது எங்களாக தான் இருக்கும். அது ஒரு பேருந்து வச்சு, சார் நான் வண்டியில் இட்டுன்னு போயிடலாமா சார்ன்னுவேன். இல்லை சார், எங்கள் கல்லூரி பேருந்துலேயே போவாங்க, கல்லூரி பேருந்துலேயே வருவாங்கன்னுவார். எதுக்கு நான் சொல்ல வரேன்னு சொன்னால், ஒரு நடைமுறை இருக்குங்களே, அந்த நடைமுறை எதிர்காலத்தில் நம்மை வழிநடத்தும். நான் படித்த இடம் இப்படி, எனக்கு சொல்லிக் கொடுத்த ஆசிரியர் இப்படி, நான் பழகின வட்டங்கள் இப்படி, அதுதான் நம்மளை மாற்றும். நான் ஏற்கனவே சொன்னதுதான், ஏதோ ஒரு குரல், ஏதோ ஒரு இடம், ஏதோ ஒரு முகம் நம்மளை மாற்றும். ரொம்ப நம்ம டென்ஷனாக இருக்குன்னு வச்சுங்களேன், அடுத்த விஷயம் நம்ம என்ன சொன்னோம், எங்கேயாவது போகணும்னு தோணுது, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும்னு நினைக்கிற மாதிரி இருக்குது, சொல்கிறோமா இல்லையா? அப்போ அந்த நிலையிலேருந்து இன்னொரு நிலைக்கு மாறணும்னா ஒரு மாற்றம் என்பது நமக்கு அவசியம் தேவை. அப்போ நம்முடைய நடைமுறையில் இதை மாதிரி கல்லூரிகள், நம்ம பழகக்கூடிய வட்டங்கள் தான் நம்ம செயல்பாடுகள் அவசியமாக மாற்றும். இப்போ வகுப்பறைகளை நீங்கள் அடுத்த கட்டத்திற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் படித்து கொண்டே இருக்கணும், நிறைய படிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆசிரியர் என்பவர் எப்பொழுதும் தன்னுடைய கற்றலை நிறுத்துபவர் அல்ல. ஆசிரியர் தன்னுடைய கற்றல் தூண்டல்களை எப்பொழுதும் தூண்டிக்கொண்டே இருப்பவர், தேடிக்கொண்டே இருப்பவர். ஒரு வகுப்பறையில் ஒரு மாணவன் நினைச்சு கேள்வி கேட்டான்னு சொன்னால் தெரியலன்னு சொல்றது தான் ஆசிரியர். அதெல்லாம் அந்த கொஸ்டின்லாம் இல்லை, உட்கார் சமாளிக்கிற ஒரு ஆசிரியரே இல்லை. தெரியவில்லை என்றால் எனக்கு இது தெரியவில்லை, நாளை நான் தெரிந்தவர்களிடமோ அல்லது புத்தகத்தையோ பார்த்து விட்டு வந்து சொல்கிறேன் என்று சொன்னால் அந்த வகுப்பறை எதிர்கால தலைமுறையை நிர்ணயிக்கக்கூடிய வகுப்பறையாக இருக்கும். தோத்து போகணுங்க, வகுப்பறைகள் ஆசிரியர்கள் தினசரி தோத்து போகணும். 40 மாணவர்கள் வகுப்பறையில் இருக்கிறான்னு சொன்னால் 40 மாணவர்களுக்கு ஏற்ற மாதிரியான பன்முக திறன் நம்ம முகத்தில் இருக்கணும். ஏதோ ஒரு 5 மாணவர்கள் வகுப்பறை நன்றாக படிப்பார்கள், அவர்களுக்காக முதல் மதிப்பெண் எடுப்பார்கள் என்று சொல்லிவிட்டால் மீதி இருக்கின்ற 35 பேரையும் 5 பேரை உருவாக்கிய பெருமை உங்களுக்கு இருக்குது என்றால் 35 பேரை இந்த சமூகத்தில் இருந்து அப்புறப்படுத்தியிருக்கீர்கள் என்ற பெருமையும் உங்களுக்கு தான் உண்டு. அதுதான் வகுப்பறை. மாற்றம் நிகழாமல் ஒண்ணுமே பண்ண முடியாது. சரிங்களா? கேட்ட கேள்விக்கு பதில் சொன்ன ஆசிரியர் இன்று நம் மனதில் நிற்கிறாரா, மழுப்பிக் கொண்டு நம்மளை புறந்தள்ளிய ஆசிரியர்கள் மனதில் நிற்கிறார்களா என்பதை பாருங்கள். நீங்கள் ஆசிரியர்களாக வரும்பொழுது மழுப்பவர்களாக இருக்க போறீர்களா, மனம் திறந்து வகுப்பறைகளை கையாள போகிறீர்களா என்பதை யோசியுங்கள். நிறைய விஷயங்கள் இருக்கு, அதுதான் இல்லைங்களா? நமக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம். நான் இன்னைக்கு ஆக்டிவிட்டிலாம் இல்லாமலே பேசிட்டு இருக்கிறேன், அவ்வளோதான். வெறும் உரையாகவே போயின்னு இருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் என்னுடைய எப்பயுமே உரையை வந்து நான் நிறைய செயல்பாடுகளோட தான் பேசுவேன். ஆனால் இன்னைக்கு கொடுத்துருக்கிற தலைப்பை பார்த்தாலே எனக்கு கொஞ்சம் நிறைய நான் இன்னும் என்ன கட்டமைக்கணுன்ற மாதிரியே இருக்கு. ஆசிரியர்களுக்கு அதாவது ஆசிரியர்கள் ஆயிட்டாலே எல்லாம் நமக்கு தெரிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி ஒரு மாய தோற்றத்தில் இருக்கிறாங்க. இன்னும் நான் என்னுடைய புத்தகத்தில் நான் ஒன்று கவிதை எழுதியிருப்பேன், தினந்தோறும் தோற்றுக்கொண்டு தான் இருக்கிறேன் என் வகுப்பறையில் அனைவருக்கும் புரியும்படி பாடம் நடத்துவதில். எல்லாருக்கும் எல்லா திறனும் ஒன்றே வந்துடாதுங்க, எல்லாருக்கும் ஒரே பாடம் தானே, எல்லாருக்கும் ஒரே மதிப்பெண் தானே. நம்முடைய பேராசிரியர் பூபேஷ் சார் சொல்லும்போது சொன்னாங்க, மதிப்பெண் மட்டுமே ஒரு தலைவரை நிர்ணயித்திட முடியுமா? இன்னைக்கு ஆனால் மதிப்பெண்களாக எண்களாக ஆக்கப்பட்டு விட்டோம். எல்லாம் எண்கள் தான், எல்லாம் எண்கள் தான். நமக்கு மதிப்பெண் எடுத்துட்டா போதும். அந்த மதிப்பெண்ணை தாண்டி இன்னைக்கு ஒன்று இருக்கு, அதில் யார் திறன் மிக்கவர்களாக இருக்கிறாங்களோ அவங்க தான் முன்னாடி வர முடியுது. ஆனால் இப்போ 3ஆவதுலேருந்து 8ஆவது வரைக்கும் திறன் தேர்வுனே ஒன்று வைக்கிறோம். எல்லா ஸ்கூல்லையும் பாடம் நடத்துறது ஒரு பக்கம், தமிழ் திறனறி தேர்வு, தமிழில் எந்த திறனில் இருக்கிறான், கணக்கில் எந்த திறனில் இருக்கிறான், அந்த திறனறி புத்தகத்தை திருத்துறதுக்கு ஆசிரியர்களுக்கு அப்புறம் பாடம் நடத்துறது வேற, திறனறிவு வேற, எல்லாம் ரேண்டம் எம்இஸ்ன்னு ஒன்று வந்து போச்சு. தெரியும் உங்களுக்கு, எது கேட்டாலும் போயிடுங்க
எம்இஸ், கல்லூரியில் அது உமிஸ் இல்லைங்களா? எது எங்கே கேளுங்க, எம்இஸ் ஒர்க்கில் இருக்கிறேன். அப்போது ஃபினிஷ். ஆமாம். இப்போ ஆக மொத்தத்தில் நம்முடைய கல்வி சிஸ்டம் எப்படி இருந்தாலும் நமக்குன்னு ஒரு சிஸ்டமேட்டிக்காக சில சிஸ்டங்கள் வச்சுருப்போம் பார்த்தீங்களா, அதுதான் வகுப்பறையை மாற்றும். இன்றைக்கி எங்களுக்கு 10ஆம் வகுப்பு மாணவன்கிட்ட என்னுடைய வகுப்பில் 43 பேர் இருக்கிறான். 43 பேர் என்னால் தேர்ச்சி வைக்கப்பட முடியுமான்னு பார்த்தா நிச்சயமாக சந்தேகம். ஆனாலும் நெஞ்ச நிமிர்த்தி நேர்மையாக நின்று எனக்கு உயர் அதிகாரியில் 43 நான் தேர்ச்சி பெற வைப்பேன் என்று சொல்லிவிடுகிறேன். அந்த நேரத்துக்கு நான் திட்டு வாங்காமல் தப்பிக்கணும். தேர்வு வந்த பிறகு தான் தெரியும் அதில் 7 பேர் ஃபெயில் ஆகிருப்பான்ட்டு. இந்த 7 பேரை அதுக்கு அடுத்த ஐடியா என்ன திரும்ப தராங்க, மினிமம் 35 எடுக்க வைக்க முடியாதவன. அப்போ 90 மார்க் எடுக்கிறவனும் பாஸு, 35 எடுக்கிறவனும் பாஸு. ஆனால் 35 மதிப்பெண் எடுத்தவன் சொல்லுகின்ற பதில் 90 மதிப்பெண் எடுத்தவன் வகுப்பறையில் சொல்வதில்லை. சுயமாக சிந்திக்கக்கூடிய திறன், சுயமாக செயலாற்றக்கூடிய திறன் யார்கிட்ட இருக்கும் தெரியுங்களா? கடைநிலை மாணவன்கிட்ட தான் இருக்கும். அவனை தேத்துறது வேணா கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் தேறிட்டு அவன் தான் அந்த சமூகத்துக்கு மிக சிறந்த தலைவனாக இருப்பான். ஆனால் உங்களுடைய வகுப்பறைகள் எல்லாம் சமமாக படிப்பவர்கள் படிப்பாதவர்கள், இந்த இதுவே தப்புங்க. நம்ம வகுப்பறையில் சொல்கிறது இதெல்லாம் நல்ல ஸ்டூடெண்ட்டு, இவெல்லாம் படிப்பான், இவெல்லாம் படிக்க மாட்டான். யார் காரணம்? யார் காரணம்? ஒரு வகுப்பறையில் 40 பேர் படிக்கல, 20 பேர் நல்லா படிக்கிறான்னு சொன்னா ஆசிரியர் மட்டுமே காரணம் சொல்ல முடியுமா? மாணவன் அவன் முயற்சி எடுக்கவே இல்லையா? சரி, 9ஆம் வகுப்புல ஒருத்தனுக்கு எழுத்து கூட்டி படிக்க தெரியலங்க, அதுக்கு யார் காரணம்? 8ஆவது டீச்சர் காரணம், 7ஆவது டீச்சர் காரணம். யார் காரணம்? சரி, 9ஆவது படிக்க தெரியாதவனுக்கு படிக்க வைக்கணும்னா என்ன பண்ண முடியும்? என்ன செய்யணும்? என்ன செய்யணுங்க? சரியா சொன்னீங்க. உங்களே இந்த கல்லூரியில் தான் எனக்கு சரியான பதில் கிடைச்சிருக்கு. நான் சென்ற வாரம் ரங்கபூபதி கல்லூரியில் பேசினப்போ அவனுக்கு தனியாக நம்ம படிக்க சொல்லி தரணும். ஆரம்பத்திலிருந்து 1ஆம் வகுப்பில் என்ன ஆரம்பிக்க வேண்டுமோ அதையே 10ஆம் வகுப்பு வந்தாலும் ஆரம்பிக்கணும். அதான் துவக்கம். அடிப்படை விஷயங்கள் தெரியாமல் எதுலையுமே என்ன பண்ண முடியாதுங்க, முடியாது. இது ஏன் இந்த விஷயங்களை நம்ம ஏன் சொல்ல வரோம்னு சொன்னோம்னா, நம்முடைய வகுப்பறை என்பது மீத்திறன் மிக்க மாணவர்களாகவும் இருப்பார்கள், மீத்திறன் மிக குறைவான மாணவர்களும் இருப்பார்கள், பல சூழ்நிலைகளிலிருந்து வர குழந்தைகளாக இருப்பாங்க. நிறைய புத்தகங்கள் நம்ம இந்த வகுப்பறைகள் மாற்றம் என்னும் போது எனக்கு நினைவுக்கு வருவது எல்லாம் ஆயிஷான்னு ஒரு புத்தகம். அவசியம் நீங்க படிக்கணும். ஆயிஷா. ஓ, இங்க ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ரைட், ரொம்ப சந்தோஷம். பார்த்துருக்கிறீங்க? அவ்வளோதான். இதுதாங்க கல்லூரிகள், இதுதான் தேவையே. பார்த்துருக்கிறீங்க. ஆயிஷா நடராஜன், அவர் பேரே நடராஜன் தான். இன்னைக்கு அவர் 300-400 புத்தகங்கள் எழுதிட்டாரு. ஆனால் இன்னமும் அவருக்கு அடையாளம் ஆயிஷா நடராஜன் தான். பல ஆயிஷாக்கள் அது மாதிரி வகுப்பறைகளில் நிறையா இருக்கிறாங்க. பார்த்துட்டீங்க, சார் சொல்லிட்டாங்க, அந்த வீடியோஸ் பார்த்துருக்கிறீங்க. கரும்பலகையில் எழுதாதவன்னு ஒரு புத்தகம் இருக்கு, புகழேந்தி எழுதின புத்தகம், கரும்பலகையில் எழுதாதவை. அது சிலது அப்படி புத்தகத்திலையும் பேப்பர்லையும் இருக்கிற மாதிரி. அதில் ஒரு கவிதை வடிவில் எழுதியிருப்பார். அதுதான் கரும்பலகையில் எழுதாதவையில். என் வகுப்பறையில் சார் என்று ஒரு விரலை தூக்கி நின்றான், என் அதிகாரத்தால் அலட்டினேன், அடுத்த நிமிடம் வகுப்பறை முழுவதும் நாற்றம். துவக்கநிலை மாணவர்கள் எப்படி கையாளணுன்றதுக்கு சொல்றாரு பாருங்க. வகுப்பறையில் சார் என்று ஒரு விரலை தூக்கி நிறுத்தினான், என் அதிகாரத்தால் அடுத்த வகுப்பறை முழுவதும் நாற்றம். கரும்பலகையில் அழிப்பதற்காக சில அழைப்பான் கேட்டேன், உடனே கிழித்து கொடுத்தான் காகிதத்தை. இப்படிதான் பலகையிலும் புத்தகத்திலும் பதியாமலே பல பக்கங்கள் போகின்றன. கையை கட்டி கொண்டு பாடினான், கைவீசம்மா கைவீசம்மா என்று.
தெரியுதுங்களா? வகுப்பறை என்ன மாதிரியான விஷயங்கள் அங்கே சொல்கிறாங்கன்னு தெரியுதுங்களா? கரும்பலகையில் எழுதாதவை. எங்களை ஏன் டீச்சர் ஃபெயில் ஆக்குனீங்கன்னு ஒரு புத்தகம் இருக்குது, மதுரை ஷாஜகான் அவர்கள் எழுதின புத்தகம். எங்களை ஏன் டீச்சர் ஃபெயில் ஆக்குனீங்க? படிங்க, அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் தேடுங்க. நீங்கள் சொல்லி கொடுத்ததை மட்டுமே திருப்பி சொன்னால் நாங்கள் பாஸா? நீங்கள் சொல்லி கொடுத்ததை திருப்பி சொன்னால் மட்டுமே நாங்கள் பாஸா? 2 2 4ன்னு சொன்னீங்க, 3 1 4ன்னு நான் சொன்னேன், அவ்வளோதானே? இல்லை 2 2 நீ எழுதிருக்கணும்னு சொன்னால் எப்படி டீச்சர்னு கேட்குறான். எங்களே டீச்சர் ஃபெயில் ஆக்குனீங்க. அதில் ஒரு வரி மட்டும் தான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரியும் டீச்சர், என் ஊரில் பறக்கிற பறவைகள் 50 பறவைகள் பேர் நான் சொல்லுவேன். எங்கள் அம்மா கூட காடில் மேடில் வரப்பில் வாய்க்காலில் நான் நடந்து பார்த்த தாவரங்கள் 50 பேர் சொல்லுவேன். விலங்குகள் 50 பேர் சொல்லுவேன். என் கிராமத்தில் புழக்கத்தில் இருக்கிற நெல் வகைகள் பேர் சொல்லுவேன். இதெல்லாம் எனக்கு சொல்லித்தரதுக்கு உங்கள் புத்தகத்தில் இடம் இல்லையே. எங்கேயோ இருக்கின்ற மேலை நாட்டு கல்வி முறையும் இன்னைக்கு இருக்கிற தொழில்நுட்பத்தை உள்ளே புகுத்தி கொண்டு என்னை படிக்கவில்லை என்று எப்படி நீங்கள் என்னை ஃபெயில் ஆக்குவீர்கள் என்று கேட்பான். கடைசியா நான் சொல்றது அது 150 பக்கம் அந்த புத்தகம். நான் சொல்றது அந்த கான்செப்ட் மட்டும் சொல்றேன். எங்களையா டீச்சர் ஃபெயில் ஆக்குனீங்க நீட்டு. பேராசிரியர் மாடசாமி அவர்கள் எழுதின புத்தகம் எனக்குரிய இடம் எங்கே? வகுப்பறைகளில் எனக்குரிய இடம் எங்க இருக்கு? சைக்கிள் ஓட்ட தெரியாத எனக்கு சைக்கிள் கற்றுக் கொடுத்தது என் வகுப்பறை கல்லூரி மாணவர் மாடசாமி சொல்வார். பேராசிரியர் மாடசாமி முந்தா நாள் அமைச்சிருக்கிறாங்க பாடத்திட்ட குழுவில், அவரெல்லாம் முக்கியமான உறுப்பினர்களா. அவர் எழுதின புத்தகம் தான் எனக்குரிய இடம் எங்கே அப்படின்ட்டு. வகுப்பறையில் உட்காந்துக்கிட்டே இருப்பான்ல, பார்த்துட்டே இருப்பான்ல, இந்த இடம் எனக்கானதா அப்படின்னு யோசிப்பான்ல, ஏதோ ஒரு ஜன்னலை பார்த்துட்டே இருப்பான் பையன். ஏச்சே இப்படி திரும்ப, இந்த வார்த்தை அதிகமாக இருக்கிறதா? அங்கே என்னடா நடக்குது, ஏதோ பார்த்துன்னு இருக்கிறே, நானும் வந்து பார்க்கலாமான்னு கேட்குற வார்த்தை இருக்குதா? எது அதிகமாக இருக்குங்க? இதை வச்சு எழுதியிருப்பார் அந்த புத்தகம் எனக்குரிய இடம் எங்கே அப்படின்ட்டு. அதில் கடைசியாக அதில் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் அதில் முடிச்சிருப்பாரு. ஒரு பள்ளியில் ஒரு பொண்ணு சுத்தமாக அடங்காது. எப்படிலாம் தலை செய்யக்கூடாது அப்படிலாம் செய்வோம், எப்படிலாம் ட்ரெஸ் பண்ணக்கூடாது, ஷாலு இதில் ட்ரெஸ் அப்படிலாம் இருக்கும். எல்லா டீச்சர்ஸும் சேர்ந்து அந்த ஹெச்எம்கிட்ட போய் சொல்லுவாங்க, நாளைக்கு அந்த பொண்ணுக்கு நீங்கள் டிசி தரீங்க, இல்லைன்னா நாங்கள் யாரும் இந்த ஸ்கூலில் இருக்க மாட்டோம், அந்த கிளாஸுக்கே போக மாட்டோம் அப்படின்ட்டு. ஆனால் அங்கே இருக்கிற ஒரு ஆசிரியர் மட்டும் சொல்லுவார், சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க சார், எப்படியாவது அந்த பிள்ளைய நான் ஹெச்எம் சொல்லுவார், ஐயா 10வது வரைக்கும் சரிப்படுத்தாத போகிறாயா சரிப்படுத்த போகிறா அப்படின்வார். இல்லைங்க சார் ஒரு 2 நாள் டைம் கொடுங்க அப்படின்னு கேட்பார். சரிங்கன்றார். எல்லா ஆசிரியர்களும் சொன்ன ஆசிரியர்களை திட்டிட்டு போவாங்க. பார்த்துருக்குறீங்களா? ஸ்டூடெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணுற ஆசிரியர் அந்த பள்ளிக்கூடத்துக்கு மிகப்பெரிய முதல் உலக போர் எதிரி மாதிரி இருப்பான். ஏன்னா அனுபவத்தில் சொல்கிறேன். 20 ஆசிரியர்கள் மத்தியில் ஒரு ஆசிரியர் 19 ஆசிரியரோட போராடணும். 400 மாணவர்களோட போராடுறது பெரிய விஷயமே கிடையாதுங்க. வித்தியாசமான ஒரு ஆசிரியராக அந்த ஸ்கூலில் இருந்துட்டா காலம் ஃபுல்லாக அவருக்கு பேர் வேற மாதிரி. அப்போது அந்த ஆசிரியர் என்ன பண்ணுவார்னா, ஒரு மாலை நேரத்தில் அவருடைய துணையாரை அழைத்து கொண்டு அந்த மாணவி வீட்டுக்கு போவாருங்க. வீடு அங்கங்கே குப்பையாக கிடக்கும், சில பொருள்கள்லாம் உதறி கிடக்கும். இந்த பொண்ணு போன உடனே வாங்க சார்னு கூட கூப்பிடாது. ஏன் சார் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்கும். ஏன் சார் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்க அப்படின்னும். நான் இன்னும் ஒரு 5 நிமிஷம் முடிச்சிடுறேன். நான் டைம் சொல்லிட்டு தான் ஆரம்பிப்பேன், டைம் சொல்லிட்டு தான் முடிப்பேன். ஏன் சார் எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னு? இல்லைம்மா சும்மா பார்க்கலான்னு வந்தேன், வீட்டில் வேறு யார் இருக்கிறாங்க? எங்கள் பாட்டி தான் இருக்கிறாங்க, அது எங்கேயாவது போய் உட்காந்து கதை பேசின்னு இருக்கோம், உங்களுக்கு என்ன வேலை அப்படின்னு கேட்கும். இல்லைம்மா உன்னோட பேசணுன்னு வந்தேன், வீட்டில் வேறு யார் இருக்கிறாங்கன்னு கேட்டேன். அவன் எங்கள் அப்பா எப்பயோ நான் 1ஆவது படிக்கும்போது எங்கே போயிட்டானா, எங்கள் அம்மா நான் 8ஆவது படிக்கும்போது இறந்துச்சு, எங்கள் பாட்டி தான் என்னை வச்சுன்னு பார்த்துன்னு இருக்கு, வேற என்ன வேணும் உங்களுக்கு? அப்புறம் துருத்துரு பேசிட்டே இருப்பான். சரி உங்கள் பாட்டியை நான் பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்பார். நான் கூப்பிட்டு வர்றாருங்க போயிட்டு அப்படின்ட்டு அவங்க பாட்டியை அழைச்சிட்டு வரோம். அம்மா நான் வந்து பாப்பாவை கொஞ்சம் வெளில கூப்பிட்டு போயிட்டு வரலாமா அப்படின்னு கேட்பார்.
நான் ஏன் சார் வரணும், என்ன கூப்பிட்றீங்க அப்படின்னு கேட்க அந்த பாப்பா. சரி இல்லைம்மா வாம்மா, எங்கள் வீட்டில் வந்திருக்காங்க. அவங்க ஒய்ஃபை இட்டு போயிருப்பார் கூட. போவாங்க, ஒரு நல்ல ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டுட்டு, சரி பாப்பா உங்களுக்கு வேறு என்ன வேணும் சாப்பிடுங்க. சார் என்ன கேட்டீங்க அப்படின்னு கேட்பான் அந்த பொண்ணு. என்ன வேணும் உங்களுக்குன்னு. ஒரு நாள் கூட வகுப்பறை என்ன வேணும்னு என்னை கேட்டதே இல்லையே. ஏன் இப்படி இருக்குன்னு என்னை கேட்டதே இல்லையே. இப்படி இருக்கிறது தானே சொல்லியிருக்கு. உன் தலை இப்படி இருக்குது, உன் சட்டை இப்படி இருக்குது, உன் மூஞ்சி இப்படி இருக்குது, உன்னுடைய செயல்பாடு இப்படி தான் இருக்குது. ஏன் இப்படிலாம் இருக்குன்னு ஒரு வார்த்தை என்ன கேட்டிருந்தா, நீங்கள் இங்கே கேட்டீங்களே என்ன வேணும் உங்களுக்குன்னுட்டு, வகுப்பறைகள் இந்த வார்த்தைகள் என்னை யாருமே கேட்டதில்லை சார் நினச்சி. பள்ளிக்கூடத்துக்கும் அந்த பிள்ளை வீட்டுக்கும் இருந்த தூரம் 50 மீட்டர் தான். மாணவருடைய சூழ்நிலை தெரியாமல் வகுப்பறை சூழலை மாற்ற வேண்டும் என்று நினைத்தால் ஒருபோதும் வகுப்பறை சூழலை மாற்றாது என்று சொன்னது எனக்குரிய இடம் எங்கே புத்தகம். இதெல்லாம் படிக்கணும், நிறைய விஷயங்கள். அந்த ஒரு சின்ன ஒரு பாட்டு தான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கிறேன். இது மாதிரி எத்தனை மாணவர்களை சொல்லியிருப்பாங்க. 3 நாட்களாக வகுப்பறையில் ஒரே சோகமாக இருக்கிறேன் ஏன் என்று கேட்ட ஒரு மாணவன் கலங்கி அழுததை நான் என்னவென்று சொல்லன்னு எழுதியிருப்பார். அவனுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் இருக்குங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் படிக்கணும், மார்க் எடுக்கணும், ஸ்கூலுக்கு வரணும். ஒரு நாளாவது ஏன் என்று என்னை கேட்டிருந்தால் நான் வகுப்பறையில் இப்படி இருந்திருக்க மாட்டேன்னு சொன்ன பிறகு அந்த பொண்ணுடைய சூழ்நிலை, எனக்கு தலை சீவுறதுக்கு ஆள் இல்லை, நானே சீவிட்டு வரேன். எனக்கு ட்ரெஸ்ஸு தச்சு தரதுக்கு ஆள் இல்லை, இருக்கிற ட்ரெஸ்ஸை போட்டுன்னு வரேன். இதில் நீயே இப்படி வர, நீயே இப்படி வரணும், நான் என்னன்னு சொல்கிறது? சொல்லுவதற்கு முடியாதுல்ல, சொல்லுவதற்கான இடத்தை அந்த வகுப்பறை கொடுக்கலல்ல. அப்படி மீறி சொல்லிவிட்டால் பழகுகின்ற மாணவர் நம்மோடு பழகுவார்களா என்ற எண்ணம் அந்த குழந்தைக்கு இருக்கும்ல. சக தோழமைகள் நம்மளோடு எப்படி பழகுவாங்கன்றது தெரியாதுல்ல. வீட்டில் பல சூழ்நிலைகள் இருந்தால் கூட நாம் அனைவரும் ஒன்றாக நானும் கைத்தட்டுவேன் என்று தட்டி கொண்டிருக்கிற வகுப்பறைகள் தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. என் வீடை பற்றி யாருக்கும் தெரிஞ்சிடக்கூடாது, நான் இதாக தான் இருக்கேன், என்னாலே முடியும் அப்படின்னு தானே இருக்காங்க. அப்போ அந்த பிள்ளை மட்டும் எப்படி தன் சூழ்நிலை சொல்லிடுவான்? அப்போது ஆழ்ந்து உள்ளார்த்தமாக ஆசிரியர் ஒவ்வொரு மாணவரையும், அதுக்கு தான் நம்ம தன் மதிப்பீடு, தன்னறிவு சோதனை, இப்படிலாம் நிறையா ரெக்கார்டுகளை நாம் வச்சுருக்கிறோம். ஆனால் அதெல்லாம் வகுப்பறைகளில் பயன்படுதான்னு சொன்னால் ஒருபோதும் இல்லை. மாணவர்களுடைய கட்டமைப்பை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் வகுப்பறை சூழலை புரிந்து கொள்ளாமல் மாணவனின் புற சூழலை நிறையாக புரிந்து கொண்டோமானால் எல்லா வகுப்பறைகளும் இந்த இந்தியாவை கட்டமைப்பதற்கான வகுப்பறைகளாகத்தான் இருக்கும். எதிர்கால ஆசிரியர்களாக நீங்கள் வரலாற் போகிறீர்கள். நீங்கள் அனைவரும் நல்ல தேர்ச்சி பெற்று போட்டித் தேர்வுகளில் சிறந்த மதிப்பெண்ணை எடுத்து ஒரு நல்ல ஆசிரியர்களாக இந்த சமூகத்தை மாணவர்களை மாற்றிக் கொண்டிருப்பீர்கள் என்ற நம்பிக்கை என்றோ ஒரு நாள் எங்களுக்கு எங்கேயாவது கண்டிப்பாக இருந்துட்டு தான் இருக்கும். இதையெல்லாம் நீங்கள் நிச்சயமாக கடைபிடியுங்கள். இதை தாண்டி வகுப்பறையில் உங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவங்கள் எல்லாம் தொகுங்கள். அதன் பிறகு அதுக்கேற்ற மாதிரியான உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றுங்கள். நான் சொன்ன மாதிரி எனக்குரிய இடம் என்று எங்களுக்கு ஏன் டீச்சர் ஃபெயில் ஆக்குனீங்க? ஒன்றும் இல்லைங்க, ஒரே ஒரு இதுங்க, என் சிவப்பு பால் பெயிண்ட் பேனாக்குன்னு ஒரு புத்தகம் எழுதிப்பாருங்க. என் சிவப்பு பால் பெயிண்ட் பேனாக்கள்னு ஒரு புத்தகம். இதை எடுத்து இப்படி பேப்பரில் திருத்தும் போது நம்ம மனநிலை எப்படி இருக்குன்னு சொல்லியிருப்பார். மேக்ஸ் டீச்சரோ சயின்ஸ் டீச்சரோ அந்த பேனாவை ரெட் பேனாவை எடுத்து நமக்கு நோட்டு திருத்த போகிறாங்கன்னு வச்சிங்களேன், தலைப்பு பார்த்தீங்களா? என் சிவப்பு பால் பெயிண்ட் பேனாக்கள். தயவுசெய்து இந்த புத்தகம்லாம் நான் பிரின்சிபால்ஸ் எடுத்து வந்து தரேன், நீங்கள் அட்டையாவது பாருங்கள் கொஞ்சம், சரிங்களா? இப்போ படிங்க, நல்லா வளர்ந்து ஒரு டீச்சர்ஸ் நல்லா ஆன பிறகு இந்த மாதிரி புத்தகங்கள்லாம் நிறையா படிங்க. இப்போ உங்கள் போட்டித் தேர்வுகளுக்காக படிங்க, பாடங்களை படிங்க, நிறைய புத்தகங்களில் இதை மாதிரி படிங்க அப்படின்றது என்னுடைய. அடுத்தது கடைசி பெஞ்சுன்னு ஒரு புக் இருக்குங்க. கடைசி பெஞ்சு, கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களாம் இன்றைக்கி எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்கள். கடைசி பெஞ்சில் இருக்கிறவங்களாம் எங்கே இருக்கிறான்னு சொல்லுங்கள், இல்லைங்களா? அதுதான் நான் இந்த கடைசி பெஞ்சு எனக்குரிய இடம் எங்கே 2 புத்தகத்தையும் நான் ஒப்பிட்டு சில பக்கங்கள் பார்த்தேன். கடைசி பெஞ்சில் இருக்கிற பையனுடைய மனநிலை எப்படி இருக்கும்? உட்காரும்போது நாம மட்டும் இருந்தாங்க. மீட்டிங்கில் உட்காரணும்னா ஃபஸ்ட்டு பெஞ்சு பிடிச்சி உட்காந்துருமா என்ன, நீ முன்ன போய் உட்கார், நீ முன்ன போய் உட்கார், ஏதாவது ஒரு இடம் நமக்கு கிடைக்குமான்னு பார்க்குறோம்ல. அந்த கடைசி பெஞ்சுன்னு ஒரு புத்தகம் இருக்கும், அது பாருங்கள். என் முதல் ஆசிரியர்னு கிஜிபாய் பகேக்கு எழுதிருக்கும். என் முதல் ஆசிரியர்
ஒரு பள்ளிக்கூடமே இல்லாத ஊரில் ஒரு ஆசிரியர் போயிட்டு மாணவர்களை திரட்டி பள்ளிக்கூடத்தை எப்படி நடத்தி அங்கே எப்படி உருவாக்குறார் அப்படின்ட்டு. கார்கி மாஸ்கி எழுதின தாய் அப்படின்னு ஒரு நாவல் இருக்கும். இதெல்லாம் கல்விக்காக நாம் நிறைய படிக்க வேண்டிய நூல்களாக. பள்ளிக்கூட தேர்தல்னு ஒன்று இருக்கும். ஒரு ஸ்கூலில் டீச்சர்ஸுக்குள்ளே எலெக்ஷன் வச்சா எப்படி இருக்குன்ட்டு ஒரு புத்தகம். எந்த டீச்சர்ஸுக்கு ஓட்டு போடுவான்னு நினைக்கிறீங்க? எந்த டீச்சர்ஸுக்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஃபேவரட் டீச்சர் கேட்ட உடனே பீட்டி விட்டுற டீச்சரா இல்லையா? இல்லை நிறைய எப்போ பாரு பாடம் நடத்தி டெஸ்ட் வச்சு மார்க் போடுற டீச்சரியா? வகுப்பறைகளை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வச்சுக்கிற டீச்சரியா? மகிழ்ச்சியாக வச்சுட்டு அந்த மட்டும் போதுங்களா? அப்போ டெஸ்டே தேவையில்லையா? ரொம்ப ஸ்ட்ரிக்டான டீச்சரியா? நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது மாதிரி பள்ளிக்கூட தேர்தல்னு பேராசிரியர் மணி எழுதின புத்தகம் ஒன்று இருக்குங்க. ஈரோடு மணி அவர் பேர். பள்ளிக்கூட தேர்தல்னு ஒரு புத்தகம் எழுதியிருப்பார். ஆசிரியர்களுக்கு அங்கே ஒரு தேர்தல் நடக்கும், மாணவர்கள் ஓட்டு போடுவாங்க. நீங்கள் இது வரைக்கும் மாணவர்களுக்கு தேர்தல் நடத்தி மாணவர்கள் ஓட்டு போட்டு தான் பார்த்துருப்பீங்க. ஆனால் அந்த பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர்களுக்கு முனைவர் பரசுராமன் அவர்கள் எழுதின எது நல்ல பள்ளின்னு ஒரு புத்தகம் இருக்குது. எது நல்ல பள்ளி? காலையில் 9 மணிக்கு பள்ளிக்கூடம் ஆரம்பித்து 11 மணிக்கெலாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டா நல்ல பள்ளி இல்லைங்களா? ஒரே மாதிரி ஷூ, ஒரே மாதிரி டை, ஒரே மாதிரி யூனிஃபார்ம் இருந்தால் அது நல்ல பள்ளி. சரிங்களா? இப்படிலாம் நிறைய சொல்கிறோம்ல. இப்போது வகுப்பறைகளில் எதிர்கால தூண்களை கட்டமைக்கக்கூடிய சிற்பிகள் நீங்கள். நிறைய வாசியுங்கள், தேடுங்கள், உங்களுக்கான பணி நியமனத்தை நீங்களே உருவாக்கி கொள்ளுங்கள். இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு நான் அடுத்த முறை வரும்போது செயல்பாட்டுகளோட கண்டிப்பாக வகுப்பறைகளை ஆமாம் மேடம், வகுப்பறையில் கண்டிப்பாக கொண்டு போகலாம். உரைகளாகவே நிறையா பேசிட்டோம், ரொம்ப நேரம் எடுத்துக்கிட்டோம். இந்த வாய்ப்பை கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் முதல்வருக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் இவ்வளோ காலம் இவ்வளோ நேரம் உட்காந்து அமைதியாக கேட்டிருந்தோம் உங்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான். நாம் இல்லை என்றால் வேறு யாரும் இல்லை, இங்கே இல்லை என்றால் வேறு எங்கேயும் இல்லை, இப்பொழுது இல்லை என்றால் வேறு எப்பொழுதும் இல்லை. பார்த்தேன் மறந்து போனேன், கேட்டேன் நினைவில் வைத்தேன், செய்தேன் புரிந்து கொண்டேன். இந்த ஒரு 3 மாதத்தை மட்டும் நல்லா வச்சுக்கோங்க. பார்த்தா மறந்து போயிடலாம், கேட்டால் நினைவில் வச்சுக்கலாம், செய்து பார்த்தா மட்டும்தான் புரிஞ்சிக்கலாம். வகுப்பறைகளில் உங்களுடைய செயல்பாடுகளை தொடங்குங்கள், எதிர்கால சமுதாயத்தை கட்டமைங்கள் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.